70வது சுதந்திர தினத்தை முன்னிட்டு நாடு முழுவதும் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதுகுறித்த விரிவான தகவல்களை செய்தியாளர் நிரஞ்சனிடம் கேட்கலாம். நிரஞ்சன், தற்போது டெல்லியை பொறுத்தவரை சுதந்திர தினத்தை ஒட்டி அங்கு செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு ஏற்பாடுகள் என்ன, விவரிங்க. நிச்சயமாக ரித்திகா, நாளைய தினம் 70வது சுதந்திர தின விழாவானது நாடு முழுவதும் உற்சாகமான முறையில் கொண்டாடப்படவிருக்கின்றது. குறிப்பாக தலைநகர் டெல்லியில் உள்ள செங்கோட்டையில் பிரதமர் நரேந்திர மோடி கொடியேற்றி வைத்து நாட்டு பொதுமக்களிடம் உரை நிகழ்த்தவிருக்கின்றார். இதற்காக தற்பொழுது தலைநகர் முழுவதும் உச்சகட்ட பாதுகாப்பானது போடப்பட்டிருக்கின்றது. குறிப்பாக தலைநகர் டெல்லியில் உள்ள முக்கியமான வளைய பகுதிகள் அனைத்தும் தற்பொழுது தீவிரமான கண்காணிப்பானது அமைக்கப்பட்டிருக்கின்றது. 300க்கும் மேற்பட்ட சிசிடிவி கேமராக்கள் ஆங்காங்கே பொருத்தப்பட்டு ஏதேனும் மர்ம நபர்களின் நடமாட்டம் இருக்கிறதா என்பது தொடர்பான சோதனைகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. பெட்ரோல் வண்டிகள் என்று சொல்லப்படக்கூடிய கண்காணிப்பு ரோந்து வாகனங்களில் தொடர்ந்து டெல்லி காவல்துறையினரும் சரி, சிறப்பு அதிரடி படையினரும் சரி, தொடர்ந்து அனைத்து சிறு சிறு சந்துகளில் கூட அவர்கள் தற்பொழுது அந்த கண்காணிப்பு விவரங்களை தற்பொழுது முடுக்கிவிட்டிருக்கின்றார்கள். 9000க்கும் மேற்பட்ட பாதுகாப்பு வீரர்கள் தற்பொழுது தலைநகர் முழுவதும் குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். அந்த செங்கோட்டை பகுதியில் மட்டுமே கிட்டத்தட்ட 5000க்கும் மேற்பட்ட டெல்லி காவல்துறையினர் தற்பொழுது இருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் ஸ்னைப்பர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய துப்பாக்கிச்சூடு வீரர்கள் 300க்கும் மேற்பட்டோர் தலைநகர் டெல்லியின் மிக முக்கியமான பகுதிகளில் குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். 20க்கும் மேற்பட்ட மோப்ப நாய்கள் தொடர்ந்து தங்களது பணிகளை அவர்களின் சார்பாகவும் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த தலைநகர் டெல்லியின் மிக முக்கியமான எல்லை மாநிலங்களாக இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேஷ் மற்றும் ஹரியானா ஆகியவற்றிலிருந்து வருகின்ற வாகனங்கள் அனைத்தும் தீவிரமான சோதனைக்கு உட்படுத்தப்படுகின்றது. ஏதேனும் சரியான அந்த வெரிஃபிகேஷன் பேப்பர்ஸ் என்று சொல்லப்படக்கூடிய அவை எதுவும் இல்லாமல் இருந்தால் அவை தலைநகருக்குள் தற்பொழுது அனுமதிக்கப்படவில்லை. மிக முக்கியமான புராதன இடங்களாக இருக்கக்கூடிய இந்தியா கேட் மற்றும் நாடாளுமன்ற வளாகம் ஆகியவையும் கூட தற்பொழுது தீவிரமான கண்காணிப்பு வலயத்திற்கு கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. பிரதமர் நரேந்திர மோடியின் அதிகாரப்பூர்வ இல்லமான செவனார்சியாரிலிருந்து செங்கோட்டை செல்கின்ற அந்த வழி முழுவதும் தற்பொழுது ராணுவத்தினர் தங்களது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்திருக்கிறார்கள். அந்த இடங்களில் ஏதேனும் மர்ம பொருட்கள் இருந்தால் அவை உடனடியாக அகற்றப்படுகின்றது. யாரேனும் சந்தேகத்திற்கு இடமான ஒரு நபர் இருந்தால் உடனடியாக அவர் பிடித்து விசாரிக்கப்படவிருக்கின்றார். அது மட்டும் இல்லாமல் டெல்லி மெட்ரோவை பொறுத்தவரை தற்பொழுது பார்க்கிங் என்று சொல்லப்படக்கூடிய வாகன நிறுத்தும் ஆகியவை தற்பொழுது நிறுத்தப்பட்டிருக்கின்றது. இன்று மதியத்திற்கு பிறகு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மெட்ரோ சேவையானது நிறுத்தப்பட்டு நாளைய தினம் மதியம் 3 மணி வரை எந்த விதமான மெட்ரோ சேவைகளும் இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்கும். இவை அனைத்துமே தற்பொழுது பாதுகாப்பாகத்தான் தற்பொழுது மேற்கொள்ளப்பட்டிருக்கின்றது. பொதுமக்களும் காவல்துறையினருக்கும் சிறப்பு அதிரடி படையினருக்கும் முழு ஒத்துழைப்பினை வழங்க வேண்டும் என்று டெல்லி காவல்துறையின் சார்பாக கேட்டுக்கொள்ளப்பட்டிருக்கிறது. ரித்திகா, நிரஞ்சன், இந்த தேசிய கொடியேற்றும் நிகழ்வு நாள் எப்போது நடைபெறுகிறது? அதற்கான ஏற்பாடுகள் எல்லாம் எந்த அளவு செய்யப்பட்டிருக்கிறது? நிச்சயமாக இதற்காக தற்பொழுது செங்கோட்டை முழுவதுமே தீவிரமான ஏற்பாடுகளானது செய்யப்பட்டிருக்கின்றது. பிரதமர் நரேந்திர மோடி கொடியேற்ற உள்ள அந்த பகுதிகளில் தற்பொழுது பாதுகாப்பு அதிகப்படுத்தப்பட்டிருக்கின்றது. நாளைய தினம் புதிய திட்டங்கள் தொடர்பாகவும் செய்ய வேண்டிய விஷயங்கள் தொடர்பாகவும் ஒவ்வொரு ஆண்டும் பிரதமர்கள் அந்த உரை நிகழ்த்துவார்கள். அதே அடிப்படையில் இந்த ஆண்டு பிரதமர் நரேந்திர மோடி உரை நிகழ்த்தவிருக்கின்றார். நாளைய தினம் சில முக்கியமான விஷயங்கள், குறிப்பாக நாட்டின் ஒற்றுமை தொடர்பான பல்வேறு முக்கியமான விஷயங்கள் பிரதமர் நரேந்திர மோடியின் அந்த உரையில் இடம்பெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் தற்பொழுது இருந்து வருகின்ற பல்வேறு நாடுகளுடனான பிரச்சனைகள் மற்றும் வெளியுறவு கொள்கைகள், இங்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ஆகியவற்றை குறித்தும் அதற்கான தீர்வுகள் குறித்தும் விரிவான ஒரு உரையாகத்தான் இது இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. அந்த இடமானது தற்பொழுது பாதுகாப்பு வலயத்திற்குள் கொண்டு வரப்பட்டு பிரதமர் நரேந்திர மோடிக்கு எந்தவிதமான அச்சுறுத்தலும் இல்லாமல் இருக்கும் வகையிலான அனைத்து ஏற்பாடுகளும் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றது. நாளை காலை சரியாக 7:30 மணி அளவில் இந்த விஷயங்கள் அனைத்தும் தொடங்கி மிகவும் உற்சாகமான முறையில் கொண்டாடப்படவிருக்கின்றது. தலைநகர் டெல்லியில் மற்ற இடங்கள், குறிப்பாக காங்கிரஸ் அலுவலகமாகட்டும் சரி, மற்ற மத்திய அமைச்சர்களின் இல்லங்கள் மற்றும் தலைநகர் டெல்லியில் அமைந்துள்ள மிக முக்கியமான அரசு அலுவலகங்கள் ஆகியவற்றில் இந்த மூவர்ண கொடி ஏற்றும் நிகழ்வானது நடத்தப்படவிருக்கின்றது. அதனைத் தொடர்ந்து இந்த முறை 15 நாட்களுக்கு அந்த சுதந்திர தின கொண்டாட்டங்கள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. நாடு முழுவதும் மிக முக்கியமான தலைவர்கள் நினைவு கூறப்படவிருக்கின்றார்கள். ஏனென்றால் 70வது சுதந்திர தினம் என்பதால் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது. முக்கியமான திரைப்படங்கள், குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை வீரபாண்டிய கட்டபொம்மன் திரைப்படமானது தலைநகர் டெல்லியில் உள்ள அந்த ஹாலில் தற்பொழுது வெளியிடப்படவிருக்கின்றது. இந்த மாதிரியான கொண்டாட்டங்கள் 15 நாட்களுக்கு நாட்டின் கலாச்சாரத்தை, சுதந்திரத்தின் மேன்மையை போற்றும் வகையிலான பல்வேறு நிகழ்வுகளுக்கு இந்த முறை மத்திய அரசானது மிக அதிக அக்கறை செலுத்தி தற்பொழுது ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. ரித்திகா, உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி நிரஞ்சன்.